கரெக்ட். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அவன்கிட்ட வேற ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு தெரிந்தது 2 பேர். ஒண்ணு பார்வதி, இன்னொன்னு திவாகர். அவ்வளவுதான். இப்ப ஆனா அவங்க இன்னைக்கு ப்ரோமோன்னு நினைக்கிறேன். ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஒன்று செமையா ஒருத்தன் போட்டிருந்தான். ஒருத்தன் வந்து வில் ஓட் ஃபார் கானா வினோத்தனா, இந்த தடவை நாங்க டாப் கொண்டு வருவோம், இது ஓட்டிங்லன்னு சொன்னா. ரிப்ளை முதல்ல அவனை விளையாட சொல்றா, அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டான். எதையாச்சும் பண்ண சொல்றேன். வெளியில சும்மா கம்பு சுத்துறேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மத்தவங்கள கம்பேர் பண்றச்ச பார்வதியும் பிகாஸ் கட் ஆயிடுச்சு. ஹலோ, சரி நான் போய் இன்னைக்கு ஓட்டு போட்டு வந்துடுறேன். மறந்து போயிடும் அப்புறம். யாருக்கு போட போறீங்க? திங்கிங். ஏன் யோசிக்காதீங்க. ரசிகன் சேச்சி போடுங்க. ஏங்க பாருக்கு ஏங்க போடுங்க. இருங்கங்க. என்ன பாருக்கு போடுங்க. என்ன சேச்சிக்கு போடுங்க, சீச்சிக்கு போடுங்க. ரசிகன் நீங்க போய் நேரா தெலுங்கு போயிட்டு சுமன் ஷெட்டிக்கு போட்டு வாங்க. தமிழ் ஓட்டி அவன் போட்டுங்க. சேச்சி மட்டும் பிரஜனை காப்பாத்திடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் சேதுபதி காப்பாத்திடுவாரு. சாண்ட்ரா வண்டி ஏத்து, பிரஜன் மேல வண்டி ஏத்துங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல எஃப்ஜேக்கு போட்டு நான் அமிர்தன் வாழ்க்கையை காப்பாத்தலாம்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? நீங்க கொஞ்ச நேரம் எஃப்ஜேக்கெல்லாம் போடாதீங்க ரசிகன் ப்ளீஸ். எஃப்ஜேக்கெல்லாம் போறதுக்கு கைய கருகிக்கலாம். இல்ல நான் கம்ருதன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றேன்றேன். புரியுதா? ஒன்னும் தேவையில்லை. நீங்க இப்படி எல்லாம் தான் அரோராக்கு போட்டு தான் அரோரா இங்க கொண்டாந்து விட்டுருக்கீங்க. ஆமா, நான் ஒருத்தன் போட்ட ஓட்ல தான் அரோரா வந்துட்டாங்க. ஆமா, நீங்க தான் போஸ்ட் பண்ணீங்க. ஓட் ஃபார் அரோரா, ஓட் ஃபார் ரம்யா அப்படி போட்டு தான் அதுங்க கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா பணியெல்லாம் என் மேல எழுதக்கூடாது. சேனல் மேல கொஞ்சம் எழுதுங்க. சும்மா என்கிட்ட எல்லாத்துக்கும் என்கிட்டே வரக்கூடாது. உன்னால ஆதரிக்கு வந்து திருப்பி லைஃப் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நீ போட்ட போஸ்ட் ஒழுங்கா என்னன்னு சொல்லியா லைஃப் கிடைச்சிருக்கா? செகண்ட் லைஃப். ஓகேவா? அன்றே கணித்தார வந்து ரசிகன் தான். எனக்கு ஞாபகம் இருக்கு கரெக்டா. அந்த எக்ஸிக்யூட்டிவ் போட்டாரு போஸ்ட். இதுலயே கிக்லூ கொடுக்குறான்னு சொன்னாரு. ஆனா அன்றே கணித்தார் வந்து ரசிகன் தான். இவங்க வந்து சண்டை போட்டது கூட பெருசா காட்டலையேங்க. இவங்க என்னதான் வேணும் இந்த 1 ஹவர்ல ஏன் இப்படி கட் பண்ணி எறிகிறான்னு தெரியலையே. இங்க வந்து முக்கியமான ப்ரோமோல நிறைய கொஞ்சம் கேவலமா பேசிட்டாங்க. ஹைஜீன் இல்ல, பாத்ரூம் போயிட்டு கை கழுவல, இப்படி எல்லாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் 1 ஹவர்ல போட்டா என்ன ஆகுறது? சில பேரோட இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சீசன்ல தான் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அது எவ்வளவு கேவலமா பண்ண முடியும்ன்றது இந்த கண்டஸ்டன் தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. கட் பண்ணி போடவே முடியல பாருங்களேன். 1 ஹவர்ல அவ்வளவு கேவலம் பண்றாங்க. ப்ரோமோக்கு கட் பண்ண முடியாம இருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஸ்கூல் டாஸ்க்னு போடுறான். அடுத்த 2 ப்ரோமோவும் ஸ்கூல் டாஸ்க் சம்பந்தமா கிடையாது. ஆமா சரி, பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3rd ப்ரோமோவே வந்து அங்க 1 செகண்ட் தான் காமிச்சாங்க. அது 3rd ப்ரோமோல வந்த ஒரு கண்டென்ட் அது கொஞ்ச நேரம் தான் காமிச்சாங்க. அதுவே இன்னைக்கு ஒண்ணும் பெருசா இல்ல பேசுற மாதிரி. இல்ல அத பத்தி ஃபுல்லா சொல்லணும்னா அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும்ல அப்படின்றாங்க. சரி, இப்போ இந்த டாஸ்க் எதுக்கு? கோர்ட் டாஸ்க் முன்னோட்டமா பேசுறாங்களா பாக்குறாங்க போல. யார வக்கீல் ஆக்கலாம், யார ஜட்ஜ் ஆக்கலாம். இல்ல அதோட கம்ப்ளீட் ஜட்ஜ் ஆக்கனா கேவலமா இருக்கும் அப்படினு அவங்களே முடிவு எடுத்துப்பாங்க. அவங்களே முடிவு பண்ணிருப்பாங்க. இல்ல ஏங்க நான் சொல்றேன் தெரியுமா, என் தலைவி பார்வ ஜட்ஜ் ஆக்குங்க. இல்ல பாரு ஜட்ஜ் ஆனா நிறைய கேஸ் பாரு மேல தானே வரும். அது எப்படி ஜட்ஜ் ஆக முடியும்? பாரு லாயரா தான் இருப்பாங்க. இல்ல ஆக்சுவலி கரெக்ட். நீங்க வந்து இப்ப பார்வ ஜட்ஜ் ஆக்கிட்டீங்கன்னா கேஸ் வந்து நீங்க பாருமே எழுத முடியாது. மாத்தி கேஸ் போடணும் அவங்க. அப்போ வந்து வெளில எக்ஸ்போஸ் ஆவாங்க. கரெக்ட். ஆக்சுவலி பார்வ ஜட்ஜ் ஆக்குங்க. கண்டென்ட் வராது. பார்வ ஜட்ஜ் ஆக்குனா கண்டென்ட் வராது இல்லையா? மிச்சங்க மேல அடிச்சுப்பாங்கன்றேன். இப்ப எல்லாரும் போய் பார்வ ஜட்ஜ் ஆக்குனா அடுத்த கேஸ் எங்க எழுதுவாங்க யோசிச்சு பாரு. நேரா சாண்ட்ராட்ட போவாங்க. சாண்ட்ரா வந்து அன்னைக்கு வந்து மேனேஜர் டாஸ்க்ல என்ன வந்து விக்கல்ஸோட ஃபர்ஸ்ட் கேஸே அதான். மேனேஜர் டாஸ்க்ல என்ன அலோ வச்சிட்டாங்க கேஸ். அத சொல்லிடணும். ஜட்ஜ் மேல எந்த கேஸும் வரக்கூடாது. இன்னைக்கு சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா ஏன் இன்னைக்கு ஸ்பிளிட் பண்ணி ஓட் பண்ணாம எல்லாருமே ரொம்ப யோசிக்காம ஓட் பண்ணாம இருந்துச்சு. இந்த சென்ஸ் மாறி போட்டதான் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. எஃப்ஜே மாறி குத்துற மாதிரி இருந்துச்சு. அவனை நிறைய எப்படி பேர் வேணான்னு போட்டிருப்பாங்க ப்ரோ. வேணும்னே நிறைய பேர் வேணான்னு போட்டிருப்பாங்க. They are focused on a couple of peopleன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு.
இன்னைக்கு என்னமோ சுபிக்ஷாக்கு பயம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. வியானாவை பார்த்து கேட்பா, யாரு போவாங்கன்னு நினைக்கிறேன்னா அமித்தும் பிரஜன் தான் போவாங்கன்னு சொல்லுவோம். ஆமா, எல்லாரையும் அமைச்சு வச்சிருங்க. ஏற்கனவே நீங்க தெளிவா சொல்லிட்டான், 9 பெண்கள் 7 ஆண்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரையும் அமைச்சு வச்சிருவாங்க. அப்புறம் 9 பெண்கள் 5 ஆண்கள்னு சொல்லிக்கலாம். சொல்ல முடியாதுங்க. என்னன்னு? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டாஸ்க வச்சுட்டு போன சீசன் மாதிரி ஒரு வாரத்துக்கு மட்டும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஆடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. கேவலமா இருக்கும். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஆடினா என்ன? சின்ன இந்த வாரம் டாஸ்க் என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா? நோ ஐடியா. அதான் இப்ப கேட்டுன்னு இருக்கிறேன். கோட் டாஸ்க்கு முன்னோட்டமான்னு. ஏங்க இந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸ்ல பாய்ஸ் டீமுக்கு கொடுத்தாங்களே அது கரெக்டா? நான் பார்க்கவே இல்லை அந்த எபிசோடு. அந்த சனி பிடிச்ச அந்த அரோரா பிக்மி கேர்ள் வந்து வேணும்னே கொடுத்துச்சா இல்ல வந்து உண்மையிலேயே கேர்ள்ஸ் டீம் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா? 1 ஹவர்ல இன்னும் போயிட்டு இருக்குங்க. இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு. எனக்கு ஒன் தெரிஞ்சு ஹவர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்வதி தான் நல்லா ஆர்கியூ பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. சபரியை கம்பேர் பண்ணல. ஆமா. இல்ல பட் வேணும்னே வந்து கொடுத்துருக்காங்க. பாருன்றனாலங்க உங்களுக்கு புரியுதா? இது எப்பவுமே இருக்கு சரியா? அது எப்பயுமே பாருன்னா அப்படிதான் அது இருக்கு. வேற இந்த ரூல். கோட் டாஸ்க்லாம் வந்து வேண்டாங்கிறேன் நானு. நான் தான் சொல்றேன், பாருவ ஜட்ஜா போடுங்க. அதுதான் செமையா அது இருக்கும். கரெக்ட். வேற ஜட்ஜ லெவல்ல கேஸ் இழுப்பா என் ஜட்ஜ் தலைவி. கேஸ் ரசிகன் எடுப்பாங்க. ஜட்ஜ போட்டுட்டு ஜட்ஜி மேல எந்த கேஸும் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரு எழுதக்கூடாதுன்னு அடுத்த சொல்லியிருக்காங்க. சீசனுக்கு பிக் பாஸாவே ஆக்கிடலாம், கவலைப்படாதீங்க. அபி, வன்மம் மறுபடியும் வருது. அபி, பேசாம பிக் பாஸ் வேணாம் சரியா? அந்த ஹோஸ்ட் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த சேது ஒண்ணுமே ஆமாங்க. சரியா பண்ண மாட்டாரு. அவரை துரத்தி ஏங்க விடுங்க. எங்க பார்வை உண்மையே நாங்க ஹோஸ்ட் சொல்லுங்க, ஆக்கிக்கிறோம். வாங்குற காசுக்கு கொஞ்சம் ஷோவாவது பாருங்க. ஷோ பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்லட்டும். இல்ல இல்ல இது பாரு வந்து ஃபுல் டே பாப்பாங்கங்க. நான் சொல்றேன், நீ வந்து நான் டிவில கூட பாக்குறதா இல்ல. அந்த ஸ்டூடியோ ஓபன் பண்ணு, எல்லா கேமரா எனக்கு காட்டுன்னு சொல்லி பாரு போய் உட்காந்து பாப்பாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க தலைவி அந்த அளவுக்கு இப்ப பேசாம எனக்கு தெரிஞ்சு இப்படி வேணா பண்ணலாம். கான்ட்ராக்ட் 100 நாள் போடும்போது ஓஸ்க்கும் சேர்த்து கான்ட்ராக்ட் ஃபுல்லா போட்டுடணும். நீங்க வந்து வேற எங்கேயுமே போகக்கூடாது. பிக் பாஸ் பக்கத்துல ஒரு சேரை போட்டு உக்காந்துங்க நீ. இல்லைங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தரை நீங்க டீம் நீங்க வச்சாலே போதுமே. ஒருத்தரை நீங்க ட்விட்டர் சோஷியல் மீடியாஸ்லாம் ஹேண்டில் அதுல பாருங்க, ரெகுலரா மானிட்டர் பண்ணுங்க, லைவ் பாருங்கன்னு பச்சா இல்ல போதுமே. இல்ல இது அதெல்லாம் தனியா இருக்காங்க. பார்க்கணும். அதெல்லாம் இருக்காங்க. 10 பேர் கொண்ட டீம் இருக்கு. எல்லாமே பாக்குறாங்க. எண்ட் ஆஃப் தி டே ஏங்க, வந்து ஷோ இவங்க 10 டைரக்டர் பேர்லாம் தான் தேவையில்ல இருக்கு. சரியா? அந்த 10 பேரையும் ஃபயர் பண்ண சொல்லிட்டு என்ன மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க. நான் பார்த்து சொல்றேன். சும்மா எனக்கு ஒரு எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க. நமக்கு அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த ஒருத்தவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் காமிப்பாங்க தெரியுமா? அது அப்படியே விஜய் சேதுபதி காமிப்பாங்களா இல்ல ஒரு சிலது நமக்கு மட்டும் தான் காமிப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் காட்டுவாங்க. அவரு காட்டுறதா நம்ம காட்டுறாங்க. ரெண்டு மூணு தடவை இப்படி பண்ணிட்டு இருப்பான். அப்பெல்லாம் எதுவும் சொன்ன மாதிரி இருக்காது. திவாகர் பார்வதினா உடனே திவாகர் பார்வதி இப்படி பண்ணாதீங்க, ஸ்கூல் சில்ட்ரன் மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. அதான் அது கேட்டேன். எஃப்ஜேங்க. எஃப்ஜே எப்படிங்க திட்ட முடியும்? எஃப்ஜே இஸ் செல்லப்பிள்ளை. எஃப்ஜே திட்டினாங்கன்னா கனியக்கா வந்து விஜய் சேதுபதி திட்டுவாங்க. அது தேவையா அவருக்கு? ஹாய் அவருக்கு ஒரு மன்றோ. வேலை இல்லைங்க. இன்னைக்கே இல்ல சொன்னாங்க தெரியுமா அது? நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க, யாராச்சும் உன்னை தூங்குறாங்கன்னு சொன்னா நீ அங்க போய் சண்டை போட்டு கேளு, தட்டி கேளு, இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுன்றா. யோ, சொன்னதே விஜய் சேதுபதி பிக் பாஸ் தான்யா, ஏன் படுத்திட்டு இருக்க? கனி கண்ட்ரோல் அப்படின்னு தான் இருந்துச்சு. சொன்னது பிக் பாஸ். கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் ஃபுல்லா நில்லு, நீ தூங்கிக்கிட்டே இருக்கான்னு சொன்னது பிக் பாஸ். வீக்கெண்ட்ல கேட்டது வந்து விஜய் சேதுபதி. 2 பேத்தையும் போய் தட்டி எங்க போய் கேட்க முடியும்? ஹாய் ஹாய் மாது மன்றோ. ப்ரோ. எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் பார்க்காம. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி ரொம்ப இருக்கீங்க ப்ரோ? சந்தோஷமா இருக்கும். இமாத் ப்ரோ இன்னைக்கு ரம்யாஜோ பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ம் ஆ? ரம்யாஜா கேப்டன் ஆனே தான் வருவேன்னு சொல்லி இருந்தாரு ப்ரோ. கரெக்டா சொன்ன மாதிரி வந்துட்டாரு பாருங்க. ம் ஓ அப்ப இந்த கியூவே சபதா கியூவா? ம் ம் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. ம் வீண் சண்டைக்கு போறதில்ல, வந்த ம் சண்டையை விடுறதில்ல, ம் அமைதியா இருக்கிறாங்க, வாண்டடா எதுவும் பண்ணல, ம் நடிக்கல. ம் அப்புறம் வேற என்ன? இமோஷன் இதான் பாருங்க, காட்டுறாங்க. ஒரே டாஸ்க் இமோஷன்ஸ் பாருங்க, ஒரே காட்டுறாங்க. டாஸ்க் பாருங்க. அதான் எமோஷன்ஸ், பல வகையான எமோஷன்ஸ் காட்டுறாங்க. அதாவது டாஸ்க் பீஸ்ட் மயக்கம் அதையும் வந்தா சொல்லுங்க. மயக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஓகே, டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க, உடனே அழுவாங்க. அண்ணன் தம்பி பாசம், ஐ மீன் அண்ணன் பசங்க ஆடுவாங்க, அக்கா பசங்க ஆடுவாங்க. ஸோ எல்லா விதமான எமோஷன்ஸும் காட்டுறாங்க. அண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஷி வாஸ் செலக்டட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் ஷி பிகம் அ கேப்டன். ஸோ எல்லா குவாலிட்டிஸ் அங்கே இருக்கு. கரெக்டா?
இங்க நாம வந்து என்ன ம் பேசுறோம், இல்ல ஒருத்தன் வந்து ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னாக்கா இவன் வந்து டாக்ஸிக்கு, இவன் சரியில்லை, இவன் ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறான், இவன் வந்து ராங்கா விளையாடுறான் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம நெகட்டிவிட்டி அவங்க மேல போடும்போது இங்க வந்து பாசிட்டிவா ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கல்ல. ஸோ இந்த குவாலிட்டிஸ் தானே நம்ம ம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். யார் விளையாடிட்டு இருக்கானோ அவன்கிட்ட வந்து இந்த ம் மாதிரி குவாலிட்டி தானே எதிர்பார்க்குறோம். ஏன் அவன் வீண் சண்டை போடுறான், கண்டிப்பா ஏன் வாண்டடா போடுறான், ஏன் அவன் வாய் விடுறான், ஏன் அவன் இப்படி ம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம பேசி அவனை வந்து நெகட்டிவிட்டி பண்றோம். ஸோ இப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க ரம்யா ஷீ இஸ் த டைட்டில் வின்னர். நம்ம வந்து ப்ரோ. எந்த விதமான இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, மாற்று வெளியில கருத்து இதுல இல்ல. ஹேட்ரடே இல்ல ப்ரோ ரம்யா ஜோக்கு. பாத்தீங்களா, எவ்ரிஒன் இஸ் லவ்விங் ஹேட்ரடே ஹர். இல்ல இருக்கு. ஐயோ நீ வேற ஏடி. சரி ஓகே. இல்ல bro, அது எடுத்துக்கிறோம். இமான் bro பாத்தீங்களா, சொன்ன மாதிரி ஹேட்ரடே இல்ல. டான்ஸ் பாத்தீங்களா, என்ன அம்மா டான்ஸ். கீர்த்தி சுரேஷ் வரும்போது பாத்தீங்களா இல்லையா அந்த டான்ஸ். மயங்கி விழுந்து விட்டார், மயங்கி விட்டீரான்னு கேட்டிருப்பாங்க வெளில ஆ போகும்போது திவ்யா. இல்ல இமான் சோ bro சொன்ன மாதிரி அவங்களோட எய்மே வந்து விஜய் டிவி சீரியல்ல நடிக்கணும்ன்றது, அதுக்கான எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் காமிச்சிட்டாங்க. அழுகை, சோகம், இல்ல ஷி மயக்கம் எல்லாம் ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. செலக்டட் ஃபார் a சீரியல். அங்க பாருங்க, சக்சஸ் ஸ்டோரி இங்கேயே வந்துருச்சு ப்ரோ. சக்சஸ் ஸ்டோரி இஸ் ஆல்ரெடி தேர். பிரச்சனையே இல்ல. அப்படியே டைட்டில் ஒன்று எடுத்துட்டு அப்படியே உள்ள இறக்குனாங்கன்னா அவ்வளவுதான், டிஆர்பி பிச்சுக்கும். பிரவீன் பனன் செலக்ட் பண்றாங்க. இமாத் ப்ரோ சபரி வீக்லி கூட டாஸ்க் ஏதாவது ஏதாச்சும் அப்டேட் டேரக்டா இருக்கா? இறங்குறாங்க போல. என்னது வீக்லி டாஸ்க் ஏதாவது அப்டேட் இருக்கா? வீக்லி டாஸ்கா? சத்தியமா சொல்லணும்னா இன்னைக்கு நான் எபிசோடே பார்க்கல. இல்ல bro, நல்ல வேலை. இங்க நேஷனல் நல்ல டே, இங்க வேலை. யுஏஇல நேஷனல் டே செலிப்ரேஷன் போயிட்டு ஓகே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபுல்லா அங்க போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இப்பதான் கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே பார்த்தேன். சரி ஸ்பேஸ்ல ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. வாங்க வாங்க. நான் அரோரா நாமினேஷன் இல்லையா? ஆமா அரோரா ப்ரோ. இல்ல, வியானா இல்ல, சபரி இல்ல. சபரி இல்லைங்க. அப்போ அந்த தாயக்கட்டையை உருட்டுனா அந்த தாயக்கட்டை சுபிக்ஷான்னு சொல்லுதோ? கனின்னு சொல்லுது. கனி சுபிக்ஷா ரெண்டு பேர்த்தையும் கனி கூட்டு போயிருக்கு. சுபிக்ஷா கனி தான். வந்து என்னன்னா, எனக்கு நான் சொல்லட்டுமா, சொல்லுங்க. கனி வந்து ரம்யாக்கு மேல. அதாவது அவ்வளவா இந்த இருக்கு. வன்ம பூனை சொல்ற மாதிரி ரம்யா வந்து அந்த எம்டன் மகன்ல வர அந்த கிராண்ட் ஃபாதர் மாதிரி கரெக்டா போயிடுச்சா அப்படின்னா அது போவே இல்லை. அதே போலதான் இவங்களும். ஆனா யாருமே நோட்டீஸ் பண்ணல. இவங்க பேரை பிரிண்ட் அடிச்சு ஏவி ரெடி பண்ணி வைக்கும்போது வாட்டர் மெலன் வெளில தூக்குனாங்க. மறுபடியும் இவங்க பேரை பிரிண்ட் அடிச்சு எல்லாம் வைக்கும்போது நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ வன்மபுனை, எம்டன் மகன், அந்த கேரக்டர் வந்து நாட் ஒன்லி ரம்யா, அந்த புரியுது. கேரக்டருக்கு கரெக்ட் தான். கனிதான். அக்காவும். கனிதான். ஸோ புரியுதா? அதன் அடிப்படையில் கனிக்கும் ரம்யாவுக்கும் இனிமேட் நான் எவிக்ஷன் நான் எதிர்பார்க்க போறதே கிடையாது. இது சேனல் என்ன பண்ணுதுன்னு நமக்கு விடணும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சப்போஸ் ஏன்னா ரெண்டா இருக்கலான்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டா இருந்தா ஒரு ஆண், ஒரு மேல், ஒரு ஃபீமேல். எஃப்ஜே அமித் and தான் கனி. அப்படின்னா எஃப்ஜேவா ப்ரோ? அதெல்லாம் ஆசைப்படலாம் சரியா, பேராசைப்படக்கூடாது. இல்ல எஃப்ஜே எப்படி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ப்ரோ ஆட்டிடியூட் ஒன்று எஃப்ஜேக்காக வந்துச்சு தான் பாத்தீங்களா? ஆதிரியா கொண்டு வந்திருக்காங்க, எப்படி வெளில விடுவாங்க? இல்லைங்க, வழக்கமா அந்த ஹோஸ்ட் பிக் பாஸ் எல்லாம் எதிர்த்து பேசினா உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்கன்னு ஏதோ ஒரு இது சொன்னாங்களே. அந்த ஆட்டிடியூட் வந்து மேபி இருக்கலாம். பட் டோன்ட் நோ. அதாவது அவங்க எஃப்ஜேக்காக தான் ஆதிரியை விட்டுருக்காங்க கரெக்டா? இப்போ உங்களோட பாயிண்ட்ல நான் வரேன். பட் ஆதிரைக்கும் ஆதிரை வந்ததுனால எஃப்ஜேக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆதிரை கண்டுக்காம இம்பாக்டே பண்ணாம அமைதியா போயிட்டா. அமைதிதான் போயிட்டு ப்ரோ இருக்கு ஆக்சுவலி. இந்த தடவை ரெண்டு எவிக்ஷனா தான், ரெண்டுமே ஃபீமேலா தான் இருக்கும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் போக மாட்டாங்க. ஃபீமேல் அதிகமா இருக்கிறதுனாலே. ரெண்டு ஃபீமேல்லாம் நீங்க யாரும் சொல்றீங்க? சுபி கனி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு அக்கா வந்து எம்டன் மகன் தாத்தாக்கு மேல ஆகுறாங்களே. இல்ல வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இப்ப அவங்க எய்தர் இந்த வாரம் போகணும், இல்ல அடுத்த வாரம் ரம்யா கூட சேர்ந்து போகணும். அவ்வளவுதான். இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் வச்சு சுபியை மட்டும் எடுத்துட்டு அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல வந்து வேற யாராவது 2 பேர் எடுப்பாங்க. கனியை சேவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், 9 கேர்ள்ஸ் இருக்காங்க, 7 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஈக்குவேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா போன வாரம் எவிக்ட் ஆயிருந்தா ஒரு ஃபீமேல் கண்டஸ்ட் தான் எவிக்ட் ஆயிருக்கணும். அது பண்ணாம அவங்க பண்ணதுனால இப்போ வர வீக் வந்து அவங்க ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் எவிக்ட் ஆவாங்க, எவிக்ட் ஆகணும். அது டபுளா இருக்கும்போது 2 ஃபீமேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வேற பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு நம்பரை வேற சொல்லி காட்டுறாங்க. 9 கேர்ள்ஸ் 7 பாய்ஸ் அப்படின்ட்டு.
ஏன்னா உள்ள வந்தது வைல்ட் கார்டுல ரீஎன்ட்ரி வந்ததும் ஒரு ஃபீமேல் கண்டஸ்ட் தான். ஏற்கனவே ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அதிகமா இருக்கும்போது ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டை உள்ள விடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு மேல் கண்டஸ்டன்ட்டே உள்ள விட்டுருக்கணும். பிரவீனோ இல்ல துஷாரையும் அமைச்சிருக்கணும். அனுப்பல அவங்க. அப்படி பார்க்கும்போது ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் போறாங்க இந்த வாரம். ஓகே. இமாத் பட் ப்ரோ வேற மீனவ ஏதாவது பொண்ணுக்கு கலர் ஆப்பா கண்டஸ்டன்ட் வாய்ப்பு இருக்கா? மீனவ பொண்ணுக்கு ஆப்பா ஆமாங்க. கண்டிப்பா. பாவம் பொண்ணு மாட்டிக்கிச்சே, எச்சிட்டு போய் விளையாடிட்டு இருந்துச்சே. இன்னைக்கு ஓட்டு போட்டுருவோமா விக்னேஷ் அப்படின்னா? நான் ஆல்ரெடி போட்டேன் ஆ? ஓகே. சாண்ட்ராக்கு. அட அது பாவிகளா. அது விக்னேஷ் கரெக்ட் சூப்பர். நானும் போய் நான் போடுறேன். சுபிக்ஷாக்கு போட போறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. விக்னேஷ் கமெண்ட்ருங்க. ரசிகன் கமெண்ட்ருங்க சார். போய் சேச்சிக்கு போடுங்க போங்க. யோ ரசிகா, கம்முனுரியா ரசிகா, ஏன் இப்படி பண்ற? ஏங்க இப்படி பண்றீங்க? ஜாலியா சேச்சிக்கு இருக்குங்க. போடுங்க. ஏங்க ரசிகன் வேணாம் ப்ளீஸ். அத திருப்பி ஏங்க இன்வைட் இப்ப அதாவது பாருங்க, நான் ரசிகன், காப்பாத்தி நான் கூட்டு இப்பயும் சொல்றேன் வந்தவங்கலாம் ரசிகன், சொல்லுங்க நான் சொல்லுங்க இப்பயும் சொல்லுங்க. சொல்றேன், சுபிக்ஷா இந்த வாரம் எஸ்கேப் ஆயிட்டா. சுபிக்ஷா இஸ் அ ஃபைனலிஸ்ட். 70 நாளுக்கு அப்புறம் ஒரு அரசியல் ஒன்று உருவாகும் வெளியில. நல்லா இருக்கே. அது அப்பனா accept இப்பயே பண்றீங்களா? ஆல்ரெடி இப்பயே ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட ட்வீட்ஸ்ல கூட நான் பார்த்தேன், கமெண்ட்ஸ்ல லைட்டா நான் எதிர்பார்த்தபடி லைட்டா ஆரம்பிச்சிடுச்சு. 70 டேஸ்க்கு அப்புறம் பயங்கரமா இறங்குவாங்க. பாப்போம் பாப்போம். ரசிகன் கமெண்ட்ருங்க. வியானா சுபிக்ஷா பயங்கரமா கோவப்படுறாங்க ப்ரோ. சுபிக்ஷாக்கு அது போடாதீங்க. பாத்தீங்களா இப்ப? ஏங்க? வேணாங்க ப்ளீஸ்ங்க. போட்டுங்க, போட்டுங்க. வெளியே போட்டுங்க. வெளில போட்டு விடுங்க. ம். என்னங்க வியானா அப்படியே ஒரே ஜம்ப் அடிச்சு ஓடி வந்துருச்சு இல்ல. எஃப்ஜே பக்கமே போக மாட்டேங்குது. நேத்து இல்ல டிஸ்கஸ் போயிட்டு பண்ணுவாங்க, தான் நைட் மட்டும் இருக்கு. பேசிக்கலான்ட்டாங்களோ? இல்ல இப்ப அழுத போது கூட வந்து கெட்டி பிடிச்சிட்டு போனானே. தட் இஸ் சென்சிட்டிவ்ங்க. இமோஷனல் ஃபீல். அப்போ வந்து எல்லாரும் தான் வருவாங்க. ரசிகன் ம். இந்த ஆக்சுவலா சபரியை மட்டும் பாருங்களேன். சபரிக்கு வந்து பார்வதி மேல பயங்கரமான வன்மம். பார்வதியாவது பரவாயில்ல. ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு வீக் தப்பு பண்ணா அந்த வீக் மட்டும் நாமினேட் பண்ணிச்சு. இந்த வீக் யார் தப்பு பண்றாங்களோ அவங்கள மாத்தி மாத்தி நாமினேட் பண்ணுது. சபரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்வதியே நாமினேட் பண்ணி வரான். அவன் என்ன கேம் விளையாடுறான் ஆக்சுவலா சொல்ல போனான். ஏன் நான் ஒன்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க, அது அதே மாதிரி நடந்துருச்சு. எப்படின்னா சபரி வந்து வீக்கா இருக்கான்றது வந்து கனி அண்ட் விக்கல்ஸ் 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்து அவனை போட்டு இன்டைரக்டா அடிப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு விக்கல்ஸ் வந்து இதே மாதிரி 2 வீக் தொடர்ந்து சபரி வராம இருந்தானா 3வது வாரம் வெளியே போயிருவான்னு சொல்லி சொன்னான். பாவங்க சபரி. கூட உபரி. இருக்கவங்களே முதுகுல குத்துறாங்க. ரசிகன் பாத்தீங்களா? உபரி. உபரியா? சபரி தாங்க சொன்னேன் நான். இமாத் ப்ரோ பாத்திரம் தெரியலையே. இமாத் ப்ரோ என்னங்க ரம்யா பாக்கலையா? பாத்தீங்களா? சுபிக்ஷா தூக்கி உள்ள போட்டுச்சு. ஆதிரி ஒரு சூப்பரா நிமிஷம் நாமினேட் தரும் பண்ணாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம். இமாத் ப்ரோ பரிதாபங்கள் வீடியோ பாத்தீங்களா? இல்லையே, நான் எபிசோட பார்க்கல. இதுல எங்க போய் பரிதாபங்கள் வீடியோ ப்ளீஸ் பாக்குறது? தயவு செஞ்சு அந்த வீடியோ தயவுசெய்து மட்டும் கொஞ்சம் பாருங்க, நீங்க போய் தயவுசெய்து பாருங்க. பரிதாபங்கள் பாருங்க. இன்னைக்கு ஏன் அந்த சோமசுந்தரத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்காடா? அஜய் நீங்க விஜய் இன்னைக்கு ரகுபதி. சேதுபதியை பாருங்க. வச்சு அஜய் ரகுபதி. செய்ன்னு செஞ்சிருக்காங்க. அஜய் அஜய் ரகுபதி ரகுபதி ப்ரோ. ஆஹா, தெரியல, நானும் பார்க்கல. பாருங்க நீங்க பாருங்க பாத்துட்டு இன்னைக்குதான் வந்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பா ஸ்டேஜ்ல வந்து சொல்றீங்க. இன்னைக்கு எபிசோட்ல பாத்துட்டு ஏதாவது இருக்கா? ம் இன்னைக்கு எபிசோட்ல ஏதாவது இருக்கா? அன்யம் இல்ல. ஒன்னும் இல்ல. இந்த ஆதிரை 2 நாமினேஷன் வாரமா பண்ண ஒன்றும் இல்லை. ம் ஆதிரை நாமினேஷன் பண்ண வீடியோ கிளிப் பார்த்தேன் நான் ட்விட்டர்ல. ஏமா ஆதிரை, ம் உன்னை உள்ள அமிச்சதுக்கு ரீசனு அந்த கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்துட்டு பிக் பாஸ்ட பேசுறதுக்கு இல்ல, நீ சொன்ன பாயிண்ட வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு. அந்த பாயிண்ட் அங்கேயே வச்சு அடிச்சு உடைச்சு எஃப்ஜேவை உடைச்சா கேம் வேற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சிம்பதி இந்த அம்மா எடுத்துருவோம் ப்ரோ. வெறும் சிம்பதி கன்ஃபெஷன் ரூம்ல எடுத்துருவோம். மட்டும் பயங்கரமா பாயிண்ட்ஸா வைக்குது இந்த அம்மா. இல்ல ப்ரோ, வீட்டுக்குள்ள பேச இவன் வந்து மாட்டேங்குது. என்ன பண்றான்னா, அவங்க வந்து அடுத்த நிமிஷம் கனியக்கா கொண்டு போய் உட்காந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செஷனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் கனியக்கா கூட்டு தலை ரூம்ல வச்சு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செஷனு. அதுக்கப்புறம் அரோராவை கூப்பிட்டு சோஃபால ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செஷனு. அதுக்கப்புறம் ஆதிரியை கூப்பிட்டே சோஃபால ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செஷனு. நேத்து நைட்டு மட்டும் இவ்வளவு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அவன் வந்து ஒண்ணுமே சொல்லாமலே, சொல்லி இருந்தா என்னென்ன பண்ணியிருப்பான்.
ஆக்சுவலி அவனை அப்படியே விட்டாலே போயிடுவான் தான் நினைக்கிறேன். எனக்கு தேவையில்லாம அவனை போய் அடிச்சு சிம்பதி கார்டு ஆமா, எடுத்து அடிச்சா சிம்பதி கிரியேட் பண்ணி திரும்ப ஓட் பண்ணுவான். இப்ப எஃப்ஜே வந்து சும்மா வந்து விட்டதுனால அவனோட மறுபடியும் போய் மிஸ்டேக்ஸ் அவன் அரோரா வந்து கூட நக்கல் நேத்து பார்த்தேன். வாடனாட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே வித் ஹர், ஷீ இஸ் பிளேயிங் a dirty கேம், அதனால தான் நான் இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டினா பாத்தீங்களா, அவன் சப்புன்னு உள்ளான்னு இருந்துச்சு எனக்கு. சாரி டூட் நேஷன் சுபா அவர்களே. எங்க விஜய் சேதுபதி அவன் மூஞ்சி கட்டும் போது விஜய் சேதுபதி விட்டுருந்தா அவரே போய் விட்டுருப்பாரு நல்லா. ஜஸ்ட் மிஸ். என்ன சுபா ஓட்டாங்க டூட் நேஷனை பத்தி பேசணும்னா. ஆமா, நீங்க டூட திட்டினீங்கன்னா கோவம் வரும் தானே. அபி எவ்வளவு கெத்தா உட்காந்துருக்காங்க டூட பத்தி பேசினா. அபியெல்லாம் நான் மாறிட்டாங்க. டியூடே நீங்க இல்ல ப்ரோ. இன்னும் டூடுன்றீங்க. ஓ அவங்க மாறியாச்சா? சேச்சி பக்கம் போயிட்டு இருக்காங்க. சேச்சிட்ட போயிட்டாங்க அவங்க. ஓகே ஓகே குட். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, வியன்னா ஆர்மில இருக்க பாதி பேர் வெளில ஓடிட்டாங்க எஃப்ஜே கூட சேர்ந்த அடுத்த நிமிஷமே. ராஜு 2 வாரமா வரவே மாட்டான் இந்த பக்கம். ஓ அது வேறயா? ஆமா, எஃப்ஜே கூட போனோடனே எனக்கு மனசு வலிக்குது, நான் வெளில போறேன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் வியானா அப்படின்னு போயிட்டான் அவன். வியானாக்கு சரியான ஹிண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல கொடுக்கலாம் முடியாது. ஏகப்பட்ட ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நேத்து. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. வியானா பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டு இருக்காங்க லைவ்ல. அப்புறம் போய் பார்ப்போம் என்னன்ட்டு. கம்ருதன் இது ஆயிடுச்சுங்க. அரோரா என்கிட்ட பேசாத போ அப்படின்ட்டான். கம்முவோம். என்னங்க எப்ப நடந்துச்சு? 1 ஹவர்லயே வந்துச்சுங்க. ஓ, போய் வந்து அப்பவே அந்த நாமினேஷன் ரீசன் சொன்னதா? வந்துச்சு தெரியுமா, அப்போ போய் அவன் கேட்பான், நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் தானே, அது வந்து அவ அதுக்காக பண்ணல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன் தானே அப்படின்னா, நீ சும்மா பண்ணுவ, சாணியை கரைச்சி மூஞ்சில ஊத்துனா கூட நீ போய் பேசுவ அவட்ட, அதெல்லாம் நான் அந்த பார்த்தேன். மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டா. அப்படின்னோடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. சரிப்பா பேசாதப்பா அப்படின்ட்டான் அவன். காலைல பாருங்க நாய் என்ன மாதிரி ட்ரீட் பாயிண்ட். பண்ணிட்டு. அரோரா ராக்டு, கம்ரு ஷாக்டு. எது இல்ல புரியல. இவங்க காலைல பாத்தீங்களா, என்னடான்னா, சேச்சி ஆர்மியோட சேர்ந்ததுல சேச்சி மாதிரியே பிஹேவ் பண்றாங்க. அதான் சம்மந்தமே எல்லாம் ஏதோ ஒரு பாயிண்ட் போட்டு போயிட்டு இருக்காங்க. காலையில என்னடானா இது வியானாட்ட போய் அவங்க சொல்றாங்க, ஆதிரை எதுக்கு வெளில போனான் தெரியலையே, யோசிச்சு பாரு. அதான் உன்னோட பதில். ஏன் அந்த பதில் நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது என்ன யோசிச்சு பாரு உன் பதில்னு சொல்றது. அப்புறம் எல்லாமே எடுத்துட்டு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்களா? அந்த அம்மாக்கு எதுக்கு மூளை இருக்கு? யோசிச்சுக்கணும். அப்படித்தான் அவங்க ஹிண்ட் கொடுக்க முடியும். சேச்சி வந்து என்ன சர்வீஸ் சர்வீஸ் பண்றதுக்காக ஏங்க இருக்கு. அந்த ஹிண்ட் எல்லாம் கொடுக்கறது விஜய் சேதுபதி இருக்காரு, நீங்க என்ன விஜய் சேதுபதியா? அப்படி கிடையாது. இருந்தாலும் இப்போ ஏதோ போனா போதும் 2 பேருக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா வந்து எடுத்து இது ஏன் வாங்கிட்டா இது தெரியாமையா வியானா பழகிட்டு இருக்கு? சேச்சியை விட வியானா விவரமான ஆளு. அங்க பாருங்க, சேச்சிக்கு விவரம் பத்தலன்றாங்க. புரியுதா உங்களுக்கு அபி? ஆமா, அதனாலதான் பாரு கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல சேச்சிக்கெல்லாம் விவரம்லாம் நிறைய இருக்கு. சேச்சி எல்லாம் வந்து வீக்கெண்ட் ஆஸ்கர் கூட்டுற ட்ரம்ப்ன்ற மாதிரிதான் இருப்பாங்க சேச்சி. அதுல ட்ரிகர் ஆறனா இல்லையா எஃப்ஜே, அதான் எங்களுக்கு வேணும். எஃப்ஜே மட்டுமா ட்ரிகர் ஆறான், கண்ட கண்டவெல்லாம் ட்ரிகர் ஆறான். எதுக்கு ட்ரிகர் ஆறான்னு தெரியாதவெல்லாம் ட்ரிகர் ஆறான். சரி எல்லாரும் மியூட் போங்க. இப்ப இம்மாது வந்து வீக்லி டாஸ்க் என்னன்னு சொல்லுவாரு. ஹலோ துபாயா? ஆமா துபாய் என் தான், தம்பி சொல்லுங்க. மார்க் இருக்காரா? சொல்லுங்க After all சொல்லுங்க. 7 crores யார்? After all 7 crores. 20 crores. 20 crores-ஆ? ரைட். எங்களுக்கு வந்து தோனி என்ன 7 போட்டு சுத்தினாலும் எங்களுக்கு 7 எப்பயுமே 7 தான் எங்களுக்கு. எங்களுக்கு பிடிச்ச நம்பர் 7, எங்களை பிடிச்ச நம்பர் 7.5. இன்னும் டாஸ்க் பத்தி கேட்டா 7.5 நீங்க, அப்ப நாளைக்கு டாஸ்க் ஏதாவது 7.5-யா? இது எப்படி எப்படி கொடுத்தா சொல்றாங்க? ஐயோ பாத்தீங்களா? ஏதோ ஒரு படத்துல வருங்க. அந்த ஏதோ ஒரு படத்துல சிவாவா இல்ல ஆர்ஜே பாலாஜி இந்த கட்சிக்கு நிக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் பேசுவார். சார் நீங்க இந்த LKG. கலரை பத்தி பேசுறீங்க, நீங்க எந்த கட்சியா? சார் நீங்க இதை பத்தி பேசுறீங்களே, நீங்க அதை சொல்ல வரீங்களா அப்படின்வாங்கல்ல, நீங்க அந்த மாதிரி. தமிழாலே கிடையாதா? நீங்க ஹிந்தி படம் தமிழாலே பாப்பீங்க, இல்லையா? தமிழாலே கிடையாதா நீங்க? அந்த மாதிரி. ஆஹா
ரம்யா ஹைலைட் ஆகிற மாதிரி அந்த டாஸ்க் வச்சா நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ரம்யா நேத்து ஒரு சம்பவம் பண்ணாங்க, செம காமெடியா இருந்துச்சு. வீக்கெண்ட்ல சொல்றேன். விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, அதாவது நீங்க கேள்வி டவுட் இருந்தா கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்லாதாங்க முட்டாள் அறியுமா எந்திரிச்சுன்னு அடுத்து அதுக்கப்புறம் மொட்டை கடிதேசனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் ஷாப்பிங் போயிட்டேன் மக்களே இன்னைக்கு ஃபுல்லா. வரல இந்தியாவுக்கு போ. ஏய் அபி நீங்களும் 18th தானா? ஆமா ஆமா 18th பட் ஆனா கிளம்புறேன். யூ ஆர் கோயிங் 18th-ஆ? ஹலோ கேட்கல. கட் ஆயிடுச்சு. துபாய்க்கு எனக்கு இங்கே 1:30, அங்கே நான் வரும்போது நைட் 12 ஆயிரும். அடுத்த ஃப்ளைட் எனக்கு ஐ திங்க் 2:30 நினைக்கிறேன் துபாயிலேருந்து. 2:45 இயர்லி மார்னிங் 2:45. 2:45. மாத் ப்ரோ இங்க 8:30க்கு வரும்ல அந்த எமிரேட்ஸ். மார்னிங் 8:30 வரும்ல. 8:15 வருது அது. 8:15 எமிரேட்ஸ். மாத் ப்ரோ வராரா? நான் அன்னைக்கு தான். அவர் 18th மேபி அவர் 18th ஆல்ரெடி ரீச் ஆகிறாரா என்னன்னு தெரியல. நான் 19th மார்னிங் ஆகணும். ஓகே ஓகே. அப்படியே அந்த விஜய் சேதுபதி போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வாங்க. சொல்லிடுவோம். சும்மா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உனக்கு ஒன்றும் பேச தெரியலன்னா சொல்லு, நான் கூட எழுதி தரேன்னு சொல்லிட்டு வாங்க. அவரு நம்ம பேசுறதையாவது கேட்பாரா கேட்க மாட்டாரா? போதும் உட்காருங்க அப்படின்ற. போதும் உட்காருங்க பாரா. இல்லை சார் நாங்கள் ஏற்கனவே உட்காந்து தான் பேசுகிறோம், ஸ்பேஸ்லலாம் வந்து நின்றுலாம் பேச மாட்டோம் சொல்லிடுங்க. என்னங்க இப்படி சிரிப்பு மூட்டுறாங்க இவங்க? அது விக்கல்ஸும் ஏன்னா பஞ்சாயத்து. இன்னைக்கு விக்கல்ஸ் பாத்தீங்களா? ஒரு சம்பந்தமே இல்லாததுக்கு வந்து உட்காந்து தர்ணா பண்றான்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட தொலை ஏங்க he தாங்க wants முடியலங்க. screen timeங்க. he wants screen சீரியஸ்லிங்க time சரியா? அது கொஞ்சம் சென்சிபிளா இருந்தா பரவாயில்ல. லேமா இருக்குங்க அவன் பண்றதெல்லாம். அவனை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோ கேமர்ன்ற மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்க வேற வீட்டுக்குள்ள. ஒண்ணுமே புரியல எனக்கு. எனக்கு வேற மாதிரி தோணுச்சு. நீ யாரா கோமாளி இடையில வந்து உட்காருன்னு. அதாங்க சொல்றேன். ஆனா ஏதோ வீட்டுக்குள்ள பாருங்க, விக்ரம் வந்து ஒரு சென்சிபிளான ஆளு. இந்த விஜய் சேதுபதியும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு காண்டா இருக்கு. அஜய் ரகுபதியை விட்டு பொழக்கணுங்க. விஜய் சேது விட்டு பழக்க போறீங்களா? என்னங்க இது இப்படி ஆயிட்டு இருக்கு? பாவங்க அவரு. என்னங்க செட்டுக்கு எல்லாம் உள்ள போனா கதற விட்டுருவாங்க போலயே. ரசிகா அமுச்சு வைங்க. ரசிகன் ஆக்சுவலா விக்கல்ஸ் ஆப்போசிட்ல யாரு சௌந்தர்யா அப்புறம் ஜாக்லின் முத்துக்குமரெல்லாம் இருந்திருக்கணும். செம்மையா இருந்திருக்கும் ஆட்டம். விக்கல்ஸ் அச்சு ஓரமா உட்கார வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அழுதுருவாருங்க அவர். அப்புறம் என் ஒய்ஃபை நீங்க கூட்டு வரல, இப்போ நீங்க மட்டும் வந்து என்ன அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. என் ஒய்ஃப் இருந்தாருன்னா நான் பயங்கரமா ஆடி இருப்பேன். என்ன வெளில வீட்டுல விட்டு பாத்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா இருப்பாங்க. என் வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. வெளில போயிட்டு நான் வந்தால் நான் பயங்கரமா 100 மடங்கு நான் ஆடுவேன், அதெல்லாம் சொல்லுவார் அவரு. நம்ம என்ன பண்றது? அதுக்கப்புறம் நம்மளும் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து அழுகணும். இன்னொன்னு ரசிகன் ஆக்சுவலா ஒரு தப்பு பண்ணிட்டாப்ல பிரஜன் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ரம்யா ஷோவை வந்து கேப்டனா வந்துட்டா நம்ம ஈஸியா ஜெயிக்கலான்னு. நானும் அங்க நான் இருந்தேன்னா விக்கல்ஸ் தான் ஆஃப் பண்ணி இது பண்ணிருப்பேன், ஓட் போட்டு ஃபேவரட்டா வர வச்சிருப்பேன். ஏன்னா விக்கல்ஸ் வந்து எப்படிதான் பிசிக்கல் டாஸ்க் பத்தி விளையாடி இருக்க மாட்டான், ஈஸியா பிரஜன் கேப்டன் ஆயிட்டான். கால்குலேஷன் வேற போட்டு சொதப்பிட்டாப்ல. ஆக்சுவலா பிரஜன், பார்வதி, எஃப்ஜே இவங்க 3 பேர் கூட தானே போட்டாங்க ரம்யா ஜோ வர வச்சாங்க. ஆக்சுவலா வந்து பிரஜன் பண்ணது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஏன்னா விக்ரம் வந்து இப்போ காண்டாரான்ல, என்ன நல்லா யூஸ் பண்ணிட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்னோட கிரெடிட் எல்லாம் எடுத்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு. அவனுக்கு முன்னாடி ரம்யா கேப்டன் ஆகுறது இதெல்லாம் அவனுக்கு செம கடுப்பா தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கேம் கரெக்ட் தான்.
எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி அது. எஃப்ஜேக்கெல்லாம் பிஆர் பண்றாங்களேங்க புதுசு புதுசா. ஆமா டிஎம் வருது. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு தோத்தான் தெரியுமா ஆச்சு ஆமா ஆதிரேட்ட. அது வந்து எஃப்ஜே குக்டு ஆதிரையன் பிஆர் போஸ்ட். ஓ நல்லா இருக்குல்ல. பட் அவருக்கு தான் குக் பண்ண தெரியாம கையே அடிப்பட்ட மாதிரி சீனை போட்டு வெளில போயிட்டாரு. அவருக்கு தான் குக் பண்ணாரு. போடுறாங்களே இவங்க போடுறாங்களே. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. கனிக்கும் அதே மாதிரி பயங்கரமான வெஞ்சன்ஸ். கனியும் கரெக்டா இது பார்வதி மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. சபரியும் பார்வதி மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஃபுல்லா நாமினேஷன் பார்வதியே தான் பண்ணுறாங்க. பார்வதிக்கு எத்தனை ஓட்டு வந்துச்சு? ரசீன் போட்டுருந்தோம். பார்வதிக்கு எத்தனை ஓட்டு வந்துச்சு? இரு பாக்குறேன். நான் ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கேன். பாருக்கு 4 ஓட்டு, எஃப்ஜே 5, திவ்யா 5, கம்மு 3, கம்மு 4, பாரு 4, அமித் பிரஜன் 3, கனி, அரோரா, விக்ரம், வினோத், சாண்ட்ரா 2, கனி கனி, அண்ட் அரோரா, சுபிக்ஷா 1. சபரியா, எஸ்ஜே. ஓகே. அப்படின்னா கனி சாண்ட்ரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க வேணும்ட்டு ஒரு ஓட்டுக்கு. They're not going to take them out. They would not have got them. Yes. கனி, சாண்ட்ரா, சுபிக்ஷா. சுபிக்ஷா உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க 1 ஓட்டை கன்சிடர் பண்ணிருக்காங்க. கனியும் இருக்காங்களே. அததான் சொல்றேன், கனியும் சுபிக்ஷாவும் கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க 1 ஓட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்ற. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கும். அப்படின்னா வரட்டும், 2 பேரும் போட்டா நல்லா தான் சுபிக்ஷா யார் போட தெரியுங்களா சொல்லுங்க? டைட்டில் வின்னர். அதாங்க ரம்யா சொன்னா போயிருவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஆதிரை தான் கனியை உள்ள தீங்க. ஆதிரி எக்ஸ்பெக்ட் தானே ப்ரோ. ஓ விக்ரம் பிரஜன் திவ்யாவா? ரசிகன் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னா அணி யாருமே போட மாட்டாங்க. நல்ல வேளை ஆதிரியை கொண்டு வந்தா, இல்லைன்னா முடிஞ்சது. அதே மாதிரி பாருங்க, வியானா கொண்டு வரான்னு நினைச்சேன். ஆக்சுவலி வியானா வாங்க அடிக்கு வியானாவை போட்டுருந்தானே வெளில போயிருவாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்கன்னு நினைச்சேன். இல்ல வியனாவை கொண்டு வரல, சரியடி இல்ல, சபரியை கொண்டு வரல, அரோரையே கொண்டு வரல. சபரி கூட ஓகேங்க. அரோரா வேற யாரை நாமினேட் பண்ணாங்க பார்வதி தவிர்த்து? என்னங்க வியானாக்கு ஹக்லாம் கொடுக்குறாங்க. பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா, திவ்யா. அபி வாட் இஸ் திஸ்? என்னது? சேச்சி வியானா காம்போவா? போச்சுடா. என்னாச்சு, சண்டையா? தெரியல, இப்போ ஏதோ ஹக் கொடுத்துட்டு இருக்காங்க சேச்சி வியானாக்கு. அப்படி எனக்கு தெரியல. வேணாம், நாங்களாம் சோலோவாவே வந்துக்கிறோம். அவங்க அநேகமா எனக்கு தெரிஞ்சு சாண்டா கூட தான் இந்த வாரம் சேருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே விக்ரமோட டஃபில் ஆயிட்டு. நீ நாமினேஷனே விக்ரம் தானே அவங்க? He nominated Vikram today. Viana nominated Vikram and Vinod. சுபி வந்து அரோரா மட்டும் தான் இல்லையா? சுபியை கொண்டு வந்தது. சுபியை கொண்டு வந்தது அரோரா தான், ஒரு ஓட்டு தான். சுபியை கொண்டு வந்தது ரம்யா. இல்ல ரம்யா. ரம்யா ஓகே ஓகே. இல்லங்க, ரம்யா கூட போன வாரமும் பார்த்தேன், இந்த வாரமும் பார்த்தேன். கொஞ்சம் யூனிக்னா ஐ மீன் லைக் ரெகுலரா எல்லாரும் ஓட் பண்ணவங்க இல்லாம இந்த மாதிரி ஓட்டிங்ல கொண்டு வரணும்னு சொல்லி நாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. போன தடவை இந்த தெரிஞ்சு பண்ணுங்கனாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல, ஆனா பண்ணாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். வியனா கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னு வந்தாங்க போல இருக்கு. சேச்சி முடிச்சு விட்டாங்களாம், போதும் உட்காரு அப்படின்னு.
அது வேறயா? சார் வணக்கம். ஹாய் தாத்தா. ரொம்ப வணக்கம் நாள் ஆகுது. வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார்? ஆ சார் எப்படி இருக்கீங்க? நான் அவுட் ஆஃப் பிக் பாஸ் சார். பிக் பாஸே பார்க்குறதுக்கு தான் வந்தேன் ஸ்பேஸ். நீங்க அடிக்கடி இதுக்கு போறீங்கல்ல உம்ரா ஆமா. அது காப்பாத்துச்சு உங்களை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் ஏன் சார் பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்கா? ஃபண்டாஸ்டிங்க. பிச்சிட்டு போகுது, ஆனா மேல இல்ல, கீழே. இந்த மாதிரி ஒரு சீசன் நீங்க எங்குமே பாத்துற முடியாதுன்ற மாதிரி போகுது. ஆண்டவா. அப்ப ஏன்? எம்மாவது சொல்ல மாட்டீங்க அதானே? வீக்லி என்ன டாஸ்க் சொல்லணும்? என்னன்னு சொல்லுங்க. வீக்லி டாஸ்க் அட என்னன்னு. ஏன் சீரியஸா சொல்லட்டுமா? எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எங்களுக்கு இருக்கே. எங்களுக்கு இருக்குல்ல, சொல்லுங்க. போயிடலாம். தாத்தா வந்துட்டாரு, தாத்தாவுக்கு ம். சொல்லிடலாம். தாத்தா வாங்க, நீங்க அதாவது எங்க இருங்க. என்னன்னா உண்மை பூனை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அந்த ஈகர்னஸ்க்காக நான் அடிக்கடி வந்து கேட்பேன். வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன இப்படி சரி ஏதாச்சு ஒரு பொது சேவையா அப்படின்னு. செய்யக்கூடாதா? ரம்யா புது ஆர்மில இருந்துட்டு சேவை. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. கேப்டன் ரம்யா இருக்கும்போது என்ன டாஸ்க் ரம்யா கிடைச்சாதான் கேப்டன் நல்லா இருக்கும். ஆயிட்டாங்களா? அதுக்கப்புறம் இப்ப என்ன அப்டேட் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? இந்த வாட்டி ரம்யா அசைடு. வேணும் ப்ரோ. இப்போ வந்து ரம்யா இந்த கேப்டன்சில வந்து பயங்கரமா அடிச்சு விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் மறுபடியும் கிடைக்கும். ம். தொடர்ந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கி 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 அப்படியே போயிருவோம் நாங்க. ம். சரி எதனா க்ளூவாவது கொடுங்க. என்ன க்ளூ? என்ன டாஸ்க்னு? சீரியஸா நான் கேட்கலங்க. நான் சரி சப்போஸ் ஓகே, அப்படி கேட்டேன் அப்படின்னா கேளுங்க. லைன்லயே இருக்கும், கேளுங்க. நான் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இமாத் ப்ரோ, ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட பண்ணிட்டு வாங்க. இமாத் ப்ரோ, உங்க ம். டாப் ப்ரெடிக்ஷன் யாரெல்லாம் டாப் 5வா? இன்னைக்கு தேதிக்கு? யார் கேட்டது? மிக்கேவா? மைக் ப்ரோ, மைக்கேவா? மைக்கி. மைக்கி. டாப் 5 நம்பர் 1 ரம்யா, ம் நம்பர் 2 சுபிக்ஷா, நம்பர் 3 கனி, நம்பர் ம் 4 யாரா சொல்லலாம்? ரிவர்ஸ் ஆர்டர்ல அமித். தானே சொல்றீங்க, நம்பர் யாருன்னா 4 சொல்லுங்க. அமித். நம்பர் 4 அமித். நம்பர் 5 எஃப்ஜே. ம் சபரி நினைச்சேன். என்ன ப்ரோ செல்லாது பாட்டம்ல செல்லாது. இருந்து சொல்றீங்க? ஆ? பாட்டம்ல இருந்து சொல்றீங்க? இந்த பேர் அவர் எலிமினேஷன் அது லிஸ்ட் சொல்லிட்டு எவிக்ஷன் இருக்காருங்க. ஆர்டர் நம்ம வந்து சொல்றாரு. இது கேட்டுட்டு இருக்கோம். இமாத், எவிக்ஷன் ஆர்டர் சொல்லிட்டு இருக்காரு. சார் உங்களை சொல்லுங்க சார். டாப் 5 சொல்ல சொன்னா உங்க டாப் 5 சொல்லணும். பிக் பாஸ் என்ன நினைச்சிருக்காங்க, டீம் என்ன நினைச்சிருக்காங்க எல்லாம் சொல்லக்கூடாதீங்க. பாருங்க, அப்படிதானே சார் இருக்கு. இந்த சீசனே அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியல சார். அதான் ஸ்டார்டிங்லயே உனக்கு போட்டானுங்க தெரியுமா, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி. சத்தியமா எங்களுக்கு புரியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஃபார்மேட்டை தாண்டி போயிட்டு இருக்கு சார் இது. வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சீசன்ல விஜய் சேதுபதி நேம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ம். அவருக்கு என்னங்க, ஜாலியாக தான் இருக்காரு அவரு. அவருக்கு என்ன குறைச்சல்? கோடிக்கணக்கில் வாங்கிட்டு வாரம் வந்து சும்மா ஏதோ பண்ணிட்டு போறாரு. அதுக்கே கோடியா தர்றாங்க. இல்ல போன சீசன் நல்லா பண்ணாருங்க. எனக்கு என்கிட்ட கேட்டா நான் போன வாரம் சூப்பரா, போன சீசன் சூப்பரா பண்ணாரு. போன சீசன் சூப்பரா பண்ணாரா? போன சீசன் நான் வாரம் அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, யாரையுமே விட்டு வைக்க மாட்டாரு. இப்போ பாசிட்டிவா இருந்துச்சு, பாயிண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனையே ஓட்டி விட்டுருவாரு. இந்த தடவை வந்து கொஞ்சம் செலக்டிவா இருக்காரு அந்த விஷயத்துல சொன்னேன். போன சீசன் இருந்தாரு. நீங்க வந்து அவர் அடிக்காத ஆளை சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு தெரியல. யார் ம். அருண் அடிச்சாருன்னு சொல்றீங்களா? அருண் இல்லைங்க, ஏங்க அவங்க எல்லாரையும் தாங்க அடிச்சாரு. நீங்க எத்தனை பேர் எல்லாரையும் தான் அடிச்சிருக்காரு அவரு. ராணுவ போன சீசன்லாம் சொல்றீங்களா? வந்து அவரை ராணுவத்தை தான் அந்த மாதிரி காப்பாத்து. அவர் பெருசா அடிக்காத ஆள்னு பாத்தீங்கன்னா போன சீசன்ல விஷால் மெயின் நம்பர் 1 கல்பிரிட். அதுக்கப்புறம் வந்து மஞ்சரியை கூட அடிச்சிருக்க மாட்டாரு பெருசா. ஆனந்தியை கூட அடிச்சிருக்க மாட்டாரு. பெரிய லிஸ்ட் ஆனந்தி இருக்குங்க தான் அவர் அடி. favorite சுனிதா contestant. சுனிதாலாம் அப்படியே பாட்டு பாடிட்டு ஒரு ரைம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க வீக்கெண்ட். அவங்க சீக்கிரமே போயிட்டாங்க, ஸ்டார்டிங்ல போயிட்டாங்க. கலர்ஸ்ல போனா அவரு வருவார்னு நினைக்கிறீங்களா ரசிகன்? இல்ல வேற யாரும் யாரு? வருவாங்க? விஜேஸ். தெரியலங்க. இது கலர்ஸ் போதா நான் சும்மா சொன்னேன். இமாத் ப்ரோ,
இவங்க கலர்ஸ் போறதுனால இது சீசனை முடிச்சு விட்டு போலான்னு பாக்குறாங்களோ? அவரு உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? டிசைனர் போட்டாரு மாதிரி bro. கூப்பிடுவோம் மறுபடியும். தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா, கலர்ஸ் போறது உண்மைதானா? ஹலோ. கலர்ஸ் இதோ எனக்கு ஒரு நிமிஷம் ஆகும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் ஆன் பண்ண. இல்ல கலர்ஸ் போதோ இல்லையோ, எண்டமால் வந்து அவங்க லைசன்ஸ் இது. ம். சேனலுக்கு வந்து ஒரு தரம் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்து முடிச்சாச்சுன்னா டோட்டலா சேனல் கண்ட்ரோல்ல கிடையாது. சேனல் வந்து மேலோட ஏதாவது சொல்லலாமே தவிர த டிசிஷன் இஸ் ஆல் எண்டமால்ஸ். ஸ்டாஃப் மொத்தம் ஓகே. எண்டமால் ஸ்டாஃப். ம். அந்த செட் இருக்கு இல்லையா, அதை சுத்தி ம். ரூம்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரூம் சேனலுக்கு இருக்கும், அவ்வளவுதான். மிச்சபடி விஜய் டிவி கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்றீங்களா அப்போ என்னங்க? இதுல? ஆ? இல்ல விஜய் டிவிக்கு இதுல வந்து ஏதோ யாருக்காவது ட்ராக் தப்பா போகுது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு செய்ய இல்லைன்றீங்களா இதுல? சொல்லலாங்க, பட் அங்க உட்காந்துருக்கிறது மெயினா பாத்தீங்கன்னா பாம்பேக்காரங்க தான் வருவாங்க. இங்க லாங்குவேஜ் மாத்தி மாத்தி தான் ஆள் போடுவாங்க. எனக்கு நான் இருந்த 2 சீசன் 3வது போனது கூட ஹிந்திக்காரங்க தான் மெயினா இருந்தாங்க. ஸோ ஒரு ஓகே. அளவுக்கு தாங்க சொல்ல முடியும். அந்த மீட்டிங்ஸ்ல உட்காருவாங்க. ஹோஸ்ட் கூட கோஆர்டினேட் பண்றது, இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அது பேர் என்ன, கண்டஸ்டன்ட்ஸ் கோஆர்டினேட் பண்றது, சம்பளம் பேசுறது, அதெல்லாம் அவங்க. அக்ரிமெண்ட் போடுறதும் இவங்க தான் போடுவாங்க. பட் த ஹோல் கண்ட்ரோல் இஸ் பை த எண்டமால் கம்பெனி பான்ஜாய். ஓகே. ஓகே. பாப்போம். இந்த வீக்கெண்ட் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க தாத்தா? நம்ம ஒன்று நினைப்போம், அவனுக்கு ஒன்று செய்வானுங்களே, அதுதான் பார்க்குறேன். இப்போ கீழே இருக்கிறது எஃப்ஜேயா, அன்அஃபிஷியலில் யார் இருக்காங்க, அமித். அன்அஃபிஷியல் இருங்க நான் பார்த்துட்டு அது பாருங்களேன், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிறவங்க நம்ம கண்ணுலயே தெரியுதில்ல. அவங்களுக்கு வந்து போடக்கூடாது, இப்போ கடைசி வாரத்துக்கு வச்சுக்கணும் அவங்கள. அமித், அமித் எஃப்ஜே தாத்தா லாஸ்ட். அமித் அமித் எஃப்ஜே எஃப்ஜே, பாட்டம். ஆமாம், சுபிக்ஷா, கனி, பிரஜின். இது ம். மாறும். பிஆருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பெய்ட் பாட் ஓட்டிங் போட்டுட்டு அப்புறம் இதுக்கு வருவாங்க. இது வரப்போ மாறும், பார்ப்போம். அமித் தான் போவாருன்னு தோணுது. அமித், எஃப்ஜேலாம் ஓகே. லாஸ்ட் இட்டுங்க, லாஸ்ட் இட். ரஜினி என்ன பண்றாருன்னே தெரியல. சாண்ட்ராவும் ஒன்றும் பெருசா யாருமே எதுவும் கான்ட்ரிபியூட் பண்றது இல்லைங்க. கான்ட்ரிபியூட் பண்றவங்களாம் எரிச்சல் தான் முட்டுறாங்க. தட்ஸ் வை வினோதுக்கு நிறைய டாப்ல இருக்கு. ஏன்னா அவரது அவ்வளவா நெகட்டிவிட்டி இல்லை அவர் சைட்ல இருந்து பெருசா, இவங்களை கம்பேர் பண்றப்போ. ஓகே. தாத்தா ஒரு டவுட் தாத்தா. இப்ப எஃப்ஜே வந்து லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி இது பண்ணுவார்ல. விஜய் சேதுபதி கிட்ட வந்து ரொம்ப ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணார்ல. அதுக்கு உள்ள கூப்பிட்டு எதுவும் திட்டிருப்பாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுவாங்களா தாத்தா சீசன்ல? திட்ட மாட்டாங்க, அதான் அவர் திட்டாராங்க. அப்படிலாம் கூப்பிட்டு திட்ட மாட்டாங்க. பட் இந்த சீசன்ல ஐ கான்ட் சே எனிதிங். ஏன்னா எதெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வரமுறை வச்சிருந்தாங்களோ, அந்த வரமுறையெல்லாம் அவங்க தாண்டிட்டாங்களே இந்த சீசன்ல. பிக் பாஸ் இன்னைக்கு கூட பெப்டாக் கொடுக்குறப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்குக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு தரம் கூப்பிடுறாரு தெரியுங்களா, கேப்டன்சி டாஸ்க்கு எல்லாரும் அங்க ஆக்டிவிட்டி ரூமுக்கு கோவப்பட்டு கத்தவே கத்திட்டாரு. திஸ் இஸ் வாட் இட் இஸ் டு டேக் அட்வான்டேஜ். அப்புறம் நான் சீரியஸ் ஆனேன்னா யூ பீப்புள் டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் கூட சொல்லிட்டாரு. என்ன செய்ய முடியும்? சரியானவங்க, சரியான 100% தெனாவூத்து, திமிரு, அகம்பாவம் எல்லாம் உள்ள ஆளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஆளுங்க தான். அதே மாதிரி ஆல்ரெடி நான் இந்த ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தாத்தா. அந்த நாமினேஷன் பண்ணும்போதெல்லாம் இவங்க வாட்டுக்கு எழுந்து போறாங்களா. ஆனா நம்ம உங்க சீசன் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருக்க சீசன்லாம் எல்லாருமே உட்காந்து இருந்த மாதிரி தான் நாங்க பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன்ல வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நாமினேஷன் பண்ணும்போது எழுந்து போய் அவங்க அவங்க திடீர்னு முடிச்சுட்டு வந்து அவங்க எழுந்து போறாங்க, கெட்டார் சூப்பர்ன்னு சொல்றாங்க.
இது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது அந்த இடத்துக்குரிய ரெஸ்பெக்ட கொடுக்க மாட்றாங்க. அது அது ஃபீல் பண்ணி அது உங்களுக்கு புரியுதா? அது அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா தாத்தா? உங்க சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல ரொம்ப தெரியுதா தாத்தா அது? எங்க சீசன் 5ல இருந்து பிக் பாஸோட பேசுற விதமே மாறிடுச்சு. நீங்க கவனிச்சீங்கன்னா சீசன் 5 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அது வரைக்கும் 4 சீசன் யாரும் நகர மாட்டாங்க. எங்க விடிய விடிய வந்து இல்லாத டாஸ்க்குக்கு உட்காந்து வச்சிருப்பாங்க. பாத்ரூம் போக முடியாது, பசிக்கும், சாஞ்சிக்க முதுகுக்கு இது இருக்காது, சப்போர்ட் இருக்காது. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கோம். விடிய விடிய டாஸ்க்கு தொடர்ந்து 3 நாள் 4 நாள் 5 நாள்லாம் நடந்திருக்குது. இவங்கள மாதிரியா? அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா பின் ட்ராப் சைலண்ட்ல உட்காந்துருக்கணும். இங்க இருக்கு பின் ட்ராப் சயின்ஸ் இருக்கீங்க. அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. நிமா ப்ரோ வந்துட்டாரு. மட்டும் கேட்ச் பண்ணுங்க. ஏமிடாதி பூனை கேட்டதுதான். ஃபோன் பண்ணிட்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை? இல்ல 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 நான் வேற ஒரு ஃபோன் கால்ல இருந்தேன். நம்ம ஃபேமிலி ஊருக்கு போயிட்டாங்கப்பா. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற ஓ, மாதிரி. இது வந்து ஜாலியா ஃபேமிலின்னு இருக்கீங்க. க்ளூ கொடுத்துருக்காரு. அப்ப ஃப்ரீஸ் டாஸ்க் தான். ஏச்சி ஃப்ரீ டாஸ்க் எப்படி அதுக்குள்ள வரும்? அதான் அந்த ஆர்ஜே பாலாஜி கதை தான் ஞாபகம்